ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நரசிபுரம்னு சொல்கிற ஒரு வில்லேஜுக்குள்ளாடி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து தோட்டம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணா தான், செல்வகுமார் அண்ணா இதாக நிற்கிறாரு. வாங்க அண்ணா. ரொம்ப நன்றி நான் இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டுட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது சத்தியமாக. நன்றிலாம் வேண்டியதில்லை, நம்ம எப்பவுமே கண்டிப்பாக எல்லாம் சுற்றி பார்ப்போம். ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் பிளான். இன்னைக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். 15. இன்னைக்கு என்ன பிளான்னா நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் டிஷ் அரிசியும் பருப்பு சாப்பாடு. அரிசியும் பருப்புமா? புதுசாக தான் நான் கேட்குறேன். ஓகே, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். அதுக்கப்புறம் அண்ணாவும் வந்து இது குக்கிங் செய்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. நான் இப்போ தான் பார்த்தேன், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக ஒன்று பாருங்கள் சரியா? கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு இது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்களா? ஆன்ஷியன்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போனேன். உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு கிராமத்து ஸ்டைலில் தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டே ஒன்று பாருங்கள் சரியா? கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வாரேன், நான் சாப்பிடக்கு வாரேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுதாண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இனி போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஷெரன் என்ன சைலண்டாக இருக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு தான் இது ஃபுட் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு தான் வரேன். சமைச்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வைங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த ரூட்டு தான் காரில் வந்தோம். அதுக்கப்புறம் ஷெரன் தம்பி வந்து அங்கே வீடியோ எடுக்க போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எங்களோட வியூ எல்லாம் பார்த்தீங்களா, இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கும். அடிவாரம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான். நாங்கள் வந்து அங்கே தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அண்ணாவோட இது, அவரோட இது குக்கிங் ஸ்டைலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். காருக்குள்ளேயே ஒரு வீடை கிச்சனை செட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்களா அடுப்பு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் இதை சாப்பிடக்கு எடுத்துகிட்டு வந்தோம், பைனாப்பிள். அதுக்கப்புறம் ஹாய், நான் உங்கள் பேர்? என் பேர் உதயா. உதயா. இங்கே என்ன பண்ணுறீங்கண்ணா கோயம்புத்தூரில்? கோயம்புத்தூரில் நான் அண்ணன் கூட தான் நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். ஓகே. இவர் வந்து நம்ம அண்ணாவோட சேனல் இது கேமரா இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கோப்ரோ இல்லைண்ணா? ஆமாம், கோப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா இருந்தார்ல, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் தேங்காயெல்லாம் இங்கேருந்து பறித்து போடுறது இல்லை? ஆமாம். இதெல்லாம் சேலுக்கு போயிடும்ல? சேலுக்கு போயிடும், இல்லை வீட்டு யூஸ்க்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இதெல்லாம் வீட்டு யூஸுக்கு எடுத்துகிட்டு பாக்கியை வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா உங்கள் பேர்? வினோத். என்னண்ணா நீங்கள் என்னண்ணா என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? நான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண போகிறேன். ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஓகேண்ணா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே தான் உள்ளே போயிடலாமா? இது ரூமாண்ணா? ஷூ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 1 2 3 3 பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டாய்லெட்டு, அது கிச்சன் இல்லைண்ணா? ஆனால் நாங்கள் வந்து இங்கே சமைக்க போகிறது கிடையாது, நம்ம வேறு இடத்துல தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஷெரன் தம்பி வந்து அங்கே ஏதோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்கடே? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஆமாம், வில்லேஜுக்குள்ளாடி வேற லெவலில் பார்த்தியா? அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அரிசியும் பருப்பும் தான் சாப்பிட போகிறோம். இது வந்து கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் தான். அதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு. வேற என்னண்ணா தேவை? ஒன்றும் இல்லை, அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ருவோம். 10 நிமிஷம். ஓகே, சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் பச்சை மிளகா எங்கண்ணா பறிக்க போகிறோம்? அங்கே தோட்டத்துக்குள்ளே போகிறோமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பச்சை மிளகா பறிச்சுட்டு வருவோம். தோட்டத்துக்குள்ளாடி தான் போகிறோம். எங்கே பாருங்கள் ரோசா பூவெல்லாம் இங்கே நட்டு விட்டுருக்கு. பார்த்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போகலாம். நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி தான் பாருங்கள், ஃபுல்லாகவே இதாக நட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? பச்சை மிளகா அதான் இருக்குது. நம்ம அண்ணா வந்து இதாக எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன மிளகாண்ணா இது? பச்சை மிளகா. பச்சை மிளகாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காந்தாரி மிளகு இல்லையா, இந்த சின்னதாக இருக்கும்ல? ஆமாம், காந்தாரி மிளகு தெரியுமா? அது தெரியல எனக்கு. ஆமாம், அது கொடை மிளகான்னு சொல்லுவாங்க.
குடம் மிளகா இல்லை, இதே ஷேப்பில் தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதோட பேர் வந்து என்னது? பச்சை மிளகா. பச்சை மிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் கிளைமேட் எல்லாம் பார்த்தீங்களா? டைம் எப்படி ஒரு 3 தாண்டி இருக்கும் இல்லைண்ணா? தாண்டி இருக்கும், 3 தாண்டிருச்சு. இருந்தாலும் பாருங்கள் வெயில் இல்லை, செம்ம கிளைமேட்டாக இருக்குது இங்கே. இந்த இதில் வந்து நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அண்ணாவோட தோட்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பிளேஸ், எல்லாமே ஒரு அமைதியாக இருக்குது சொல்ல போனால். அதுக்கப்புறம் அண்ணா பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேறு லெவலில். அவரோட காரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாடி இருக்க கிச்சனை வந்து கிச்சன் செட்டப்பை வந்து காருக்குள்ளாடியே வச்சுருக்காரு. அவரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவருக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே போய்ட்டு அவர் வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிடுவார். அதை வந்து யூடியூப்பில் எல்லாம் வீடியோ போட்டிருக்காரு. நான் நேற்றுக்கு தான் வீடியோ எல்லாம் பார்த்தேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட கேரக்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி நம்ம அண்ணா வேற லெவல்ல கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க அந்த பிளேஸ் எல்லாம் சமைக்கிற பிளேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். ஆமா, நம்ம என்னன்னா தண்ணிக்குள்ள இருந்துட்டு நம்ம வீடியோ போடுவோம். அவர் என்னன்னா தண்ணிக்குள்ளாடி இருந்து இந்த ஃபிஷ் சமைக்கிறது, அதுக்கப்புறம் சிக்கன் சமைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இதெல்லாம் பண்றாரு. அவரோட சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் ஒன்று பாருங்க, சரியா? பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து இன்னும் நிறைய கான்செப்ட் எல்லாம் போடுவாரு. நிறைய இதெல்லாம் சொன்னார், நிறைய விஷயம், நிறைய வீடியோஸ் எல்லாம் போடணும்னு. யாரும் போடாத இடத்துல போடுறாங்க. ஆமா, யாரும் போகாத இடத்துல எல்லாம் கூட்டிட்டு போறாரு. சத்தியமா அண்ணா வந்து வேற லெவல் தான். அவருக்கு கண்டிப்பா அவரு நன்றி சொல்லி ஆகணும். கண்டிப்பா இல்ல? தேங்க்யூண்ணா. நம்ம அண்ணா வந்து அவரோட சேனல்ல வந்து நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. அண்ணா கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. ஷரண் சரிக்கா, நாங்கள் வந்து இந்த பிளேட்டில் தான் சாப்பிட போகிறோம். பிளேட்டை பார்த்தீங்களா பெருசாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இதில் இருந்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் அண்ணா வந்து உள்ளே போயிட்டாரு. இங்கே என்னண்ணா பண்ணுறீங்க? கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. ஓ, கிழங்கு இங்கே சமைச்சிட்டு போகலாம். வேக வச்சு எடுத்து கொண்டு போயிடும். ஒரு அடுப்பு தான் நம்ம இருக்கு. ஆமாம் தனியாக சமைச்சிக்கலாம். ஆமாம், கிழங்கு இருக்குது, மரவள்ளி கிழங்கு. இதை நாங்கள் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு, மீன், முட்டை பொரியல், 3 ஐட்டம் போதும்ண்ணா. வயர்ல 10மா? பைனாப்பிள் இருக்கு. ஆமா, பைனாப்பிள். ஆமா, நம்ம அண்ணா வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரிட்ஜ் ஓபன்ல இருக்கு. அது ஆன் பண்ணாத ரெடி ஓபன்லயே வச்சிருக்கோம். யாரும் வரது இல்ல, நம்ம எப்போ அதான் வரோம். ஆமா, அதனால ஓபன்லயே இருக்கு. வேணா ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மெல் வரும். ஆமா, ஸ்மெல் வரும் இல்ல. நம்ம சாப்பிடுறதுக்கு பைனாப்பிள் எல்லாம் நம்ம அண்ணா வந்து கட் பண்ணி வச்சிருக்காரு. ஃபினிஷ் ஆனா அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். குக்கர் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து அரிசியும் பருப்பும் வந்து இது ஊற போட்டிருக்காங்க நம்ம அண்ணா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இது என்னது? கார்லிக், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் இது செய்ய வேண்டிய தேவை பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இது எண்ணெய் தேவைப்படுமா? எண்ணெய் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது முட்டை வந்து நாங்கள் தனியாக இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் இருக்குது, மசாலாலாம் போட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னது? மஞ்சத்தூள், இவ்வளோதான். உப்பு மெயின். அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம எப்படி சமைக்கலான்னு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணா வந்து இளநீ குடிக்கலான்னு சொன்னார். தென்னை மரம் இருக்குது பாருங்க. அப்படியே கையாலேயே நம்ம பறிச்சு அப்படியே வெட்டி சாப்பிடலாம். கொடுங்கண்ணா. தண்ணி நிறைய இருக்குமா? இருக்கும். இல்லைன்னா பெருசு இருக்கு. இதுதான் இளநியா இருக்கும். இல்லைன்னா தேங்காய் ஆயிரும்ல, பெருசான தேங்காய். ஆமாம், இது செவ்வளநீ. இது செவ்வளநீ. அது ரொம்ப ரெட் எல்லாம் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். மரத்துல அந்த இதா இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இது. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இளநீ குடிச்சிட்டு இனி நம்ம வந்து நம்ம அண்ணா சமைக்கிறத நம்ம கன்டினியூ பண்ணலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது? இது குக்கர்ல வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி நல்லா வணக்கிக்கணும். மஞ்சத்தூள், உப்பு, அரிசியும் பருப்பும் தனியா கலக்கி வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம். தண்ணி ஊத்தி நல்லா வணங்கின பிறகு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அரிசி போட்டு ஒரு 3 விசில் குக்கர் மூடி வச்சு அவ்வளவு சாப்பிடலாம். அவ்வளவுதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அதுக்கப்புறம்
அரிசியும் பருப்பும் இதாக வச்சுருக்கு. தண்ணியாக மாற்றிட்டீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எல்லாம் இதாக மிக்ஸ் ஆகிருக்கு. தண்ணி அளவுக்கு ஊற்றணும், இல்லைண்ணா ஓவராக ஊற்றினா என்ன ஆகும்? குழஞ்சிரும், சாம்பார் ரைஸ் ஆயிரும். சாம்பார் ரைஸ். சூப்பர். அதுக்கப்புறம் இனி இதாக தூக்கி போட வேண்டியதான். பேச்சுலர் ஈஸியாக செய்யலாம், பேச்சுலருக்கு நல்ல சமையல். ஆமாம், இது ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்படி பார்க்குறேன். அப்படியா? ஆமாம், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இந்த இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லை? எல்லார் வீட்லேயும் ரெகுலராக சீக்கிரம் செஞ்சு அது. அப்போ அந்த இது பொங்கல் இதுன்னு சொல்கிறது அது வெண்பொங்கல். வெண்பொங்கல் நாளைக்கு காலையில் செஞ்சு தரேன். ஓகேண்ணா. எவ்வளோ இன்னும் இது வந்து 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இங்குள்ள வியூ பாயிண்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே வந்து வெயிலெல்லாம் அடிக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துங்க, இது வந்து ஃபுல்லாக மஞ்சள் தான் இல்லைண்ணா? மஞ்சள் தான். அந்த பக்கம் நட்டு விட்டுருக்காங்களா? அது மஞ்சள் இல்லை, ஆனியன். ஆனியன், வெங்காயம் எல்லாமே இருக்குல்ல. டொமேட்டோ இப்போ வந்து ரேட் அதிகமெல்லாம் இல்லை. இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இனி இதை வந்து நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மலையோட அடிவாரத்தில் தான் நாங்கள் வந்து கொண்டு போய் சாப்பிட போகிறோம். போகலாமாண்ணா? கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பக்கம் வாரதுக்குள்ளே அண்ணா வந்து அரிசி போட்டுட்டாரு. அரிசி போட்டாச்சு இல்லைண்ணா? இனி அப்படியே மூடி வச்சுட்டு 3 விசில் வெயிட்டிங். அதுக்கப்புறம் அண்ணாவோட சேனலில் வந்து இதாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதாக ஷெரன் வ்ளாக்ஸும் வந்து இதாக மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, ஒயிட் ஆங்கிள் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து அருவாவும் வச்சுட்டு நிற்காரு. இளநீ அண்ணா கட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அதெல்லாம் எங்கண்ணா நம்ம குடித்த இளநீ தூக்கி வீசியாச்சா? அங்கே வீசியாச்சு, அதில் 2 தான் பறித்தோம், காமிச்சேன் இல்லை? ஓகே, நீ ரெடி ஆனதும் நம்ம வந்து நேரே அங்கே போகலாம். நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு, விசிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து இதை ஜீரகம் பூண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேயும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். இது கடைசியாக தான் போடணும் இல்லை? ஆமாம், கடைசியாக போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அரிசியும் பருப்பும் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி என்னன்னா, இனி வந்து மீனும் அதுக்கப்புறம் முட்டையும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது இருட்டிட்டு வேற வருது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ என்னண்ணா மீன் இது ஃப்ரை பண்ண போறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் எக்கா? அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஃபிஷ் இதாக இருக்கு பாருங்க. ஆந்திரா ஸ்டைலில் இப்போ எக் புர்ஜியா, முட்டை பொரியல் ஆந்திரா ஸ்டைல். அதுக்கு எதெல்லாம் தேவை? மிளகாத்தூள் மட்டும், வெங்காயமும் மிளகாத்தூளும் மட்டும்தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பும் வேணும். ஃபர்ஸ்ட் இதாக வெங்காயம் அதில் தட்டணும். சூடாக இல்லையா? ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் தான். நெக்ஸ்ட் வந்து இதை எக்கை இதை உடச்சி ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் இதை மிக்ஸ் பண்ணணும் இல்லை? இன்னும் எக் இருக்குது, எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இன்னும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? மிளகாத்தூளும் போட்டு அடுத்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இனி மிளகாத்தூளும் போட்டுட்டு அப்படியே நிறைய போடணுமா? ஆமா, இதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க ஆந்திரா ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கனாலும் சரி, இல்ல ஆந்திரா போய் சாப்பிட்டீங்கனாலும் இந்த மாதிரி ரெட் கலர்ல உங்களுக்கு வரும். ஓகே, இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. ரொம்ப காரமாக ஒன்றும் இருக்காதுல்ல? இருக்காது. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். தேங்காய் எண்ணெய் அடுத்து லாஸ்ட்டு ஊற்றிடுவோம். இறக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரியா, வீட்டில் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பாவில் இருந்த எண்ணெய் எடுத்து அப்படியே இதில் ஊற்றியாச்சு. என்ன எண்ணெய் அது? கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், வெளிச்செண்ணெய். ஆமாம், வாசனை சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை பேன் வந்து அதை வச்சுருக்காங்க. இனி அது சூடானதும் அதுலேயும் அதே எண்ணெய் தான் அண்ணா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் சூடாக்கிட்டு இதை எடுத்து போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இது எந்த ஸ்டைல்னா ஃபிஷ் ஃப்ரை? இல்லை, இது நம்ம வீட்டில் இது வேறு எதுவும் இல்லை. இதில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது எடுத்து போன்லெஸ் பண்ணி வச்சுருவோம். போன்லெஸ் பண்ணி வச்சுருவீங்க? ஏன்னா உங்கள் ஊர் மாதிரி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, 2 days ஆகும் இங்கே வரக்கே. அதனால் எடுத்து போன்லெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீஸில் இது மாதிரி வெறும் பீஸ் தான் இருக்குது. ஆமாம், போனே கிடையாது. இது இன்னே அடுத்து எண்ணெய் ஊற்றிடுவீங்கல்ல? ஃபைனலாக வந்து ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
அப்படியே ரெட்டிஷ் கலராக சூப்பராக இருக்குது, வாசனையும் வேறு லெவலில் இருக்குது. இனி சாப்பிட வேண்டியது தான். எல்லாமே இதாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரொம்ப இருட்டிட்டு இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இல்லைனா மழை வந்துடும் கண்டிப்பாக. போயிட்டு ரொம்ப அதிகமாக அப்போ போக முடியாது இல்லை நம்ம மலையோட. ஆமாம், பிளான் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்கள், அங்கே போகிற மாதிரி தான். அங்கே சூப்பராக இருக்கும். அப்போ இனி எப்போ நான் அங்கே போகிறது? நம்ம காலமாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கலாம் இல்லை எல்லாருக்கும். இனி நாங்கள் வந்து இங்கே தான் இருந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா ரொம்ப இதாகிருச்சு, இனி போயிட்டு வரதுக்கு லேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அனிமல்ஸு எலிஃபெண்ட் எல்லாம் இருக்குது, எலிஃபெண்ட் அட்டாக் வந்து இருக்குது. அதனால் வேணாம், நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் எடுக்கிறியா? நாளை போயிடலாம். என்ன நாளையா? ஓகே, தனியாக போகிறதா அனுப்பிச்சி விடுவோம். தனியானா ஆமாம், எல்லா லக்கேஜ் எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே, இனி வந்து நம்ம எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இனி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. அந்த வாசனை இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. இப்போ இந்த பூண்டு ஆமாம், அதான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம அண்ணா. அந்த ஜீரகம் பூண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை எடுத்து நீ இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம அண்ணா சொல்கிறாரு. சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையில் வேறு லெவலு தானேண்ணா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆமாம், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாப்பிட போகிறேன். ஓ, லாஸ்ட் எண்ணெய் ஊற்றணும் இல்லை? இது எதுக்குன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது, ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. இது நமக்கு காரம் அதிகமாக தெரியக்கூடாதுல்ல. ஆமாம், அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கு. குஸ்காவா? பருப்பு வேணாம்ல? பருப்பு இருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லோ வருங்கடி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மிக்சிங் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதாக பெரிய பிளேட்டில் தான் இங்கே வந்து அப்படியே கமத்திடலாம்ண்ணா. எவ்வளோ சாப்பிட்ருவோமா? அவ்வளோ இதாக எவ்வளோ 5 பேர் இருக்கும்ல? இல்லை, திருப்பி எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிடுவீங்களாண்ணா? நீங்கள் அப்புறம் அது இதாக இருக்கும். இதுக்கு தம் ஒன்றும் பண்ண வேணாமா? அவ்வளோதான். இனி இதை எடுத்து அப்படியே உடையக்கூடாது, அப்படி போட்டு அப்புறம் எவ்வளோ கொட்டிக்கலாம். அது தெரியாது, உடையாது, ஸ்ட்ராங் இருக்குண்ணா. இல்லை இல்லை, அது உடையாது. சாப்பாடு பாருங்க, அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. சுடுது, சூடாக அவ்வளோதான். இன்னும் அப்படியே ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து அரிசி பருப்பு வந்து தயாராகிருச்சு. இனி இதை எடுத்து எல்லாருமே அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஆனால் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக. ஆமாம், நாங்கள் வந்து இதை டெக்கரேஷன் பண்ணுதோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதா முட்டை பொரியல், அதுக்கப்புறம் இது ஆந்திரா ஸ்டைல் இல்லைண்ணா. அதுக்கப்புறம் இதா ஃபிஷ்ஷு, பாறை ஃபிஷ்ஷா? இது என்ன மீனுண்ணா? பாறை, மஞ்சப்பாறை. அது எப்படி இருக்கும்? எனக்கு தெரியலையே. தெரியல, நிறைய இருக்குல்ல, அதை பார்த்தா தெரியும். அது பேர் பாறை, புதுசாக இருக்கு. ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கிழங்கு, இந்த மசாலாலாம் போட்டு வச்சிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இது தண்ணி குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பைனாப்பிள். அதுக்கப்புறம் இது வந்து முட்டை கறி. அதுக்கப்புறம் இது மீன். அதுக்கப்புறம் இதான் மெயின் இதாக இருக்குது பாருங்கள், மெயின் டிஷ்ஷு அரிசி பருப்பு. மறந்துடுறீங்களே? ஆமாம், பேர் மறந்துட்டே இருக்கு. புது இது டிஷ் இல்லை, அதனால தான். இனி அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்? சாப்பிட்டு அப்படியே ஒரு ட்ரக்கிங் போவோம். ட்ரக்கிங் போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அப்படியே நாளைக்கு என்ன டிஃபன், நம்ம நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். ஆமாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டுட்டே இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணி வைங்க, சரியா? புதுசாக வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஷேரன் டேஸ்ட் பார்த்தேன், எப்படி இருக்கு? வேற இல்லை, ஒரு புதுசாக இருக்கு. அப்புறம் வந்து புதுசா நல்லா இருக்கு. ஆனா நான் சாப்பிட்டது இல்லை இதை மாதிரி. நல்லா இருக்கு. சரி, முட்டை பொரியல் சாப்பிட்டீங்களா? காரம் எப்படி இருக்கா சொல்லவே இல்லையா? ஒரு நிமிஷம்னா இது நம்ம வந்து முட்டை பொரியல் சாப்பிட்டு பார்ப்போம். இதா பாருங்க, காரம் இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாக்குறதுக்கு அப்படியே காரமா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா காரமே இல்ல. இருக்காது. ஆமா, அது கோகனட் ஆயில். ஓ, அந்த ஆயில் போட்டோம்னா காரம் தெரியாது இல்ல, காரத்தை கம்மி பண்ணிரும். இது நம்ம ரைஸோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இனி நம்ம வந்து கிழங்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுலயும் டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க. அது கொஞ்சம் குழஞ்சிருச்சு. இங்க நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான் இதுதான்.
ஆமாம் அந்த சைடு நின்றுச்சு இல்லை இங்கே ஃபுல்லாகவே இந்த ஏரியா தான். ஆமாம். சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இனி இதான் ஃபிஷ்ஷு. நம்ம இடத்துல அந்த ஸ்லோப்பியா அந்த டேஸ்ட்டில் இருக்குது. இதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். சாஃப்ட் சைலண்ட் பண்ணி மீனும் வேறு லெவலில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லாமே டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சமைப்பீங்களோ? நல்ல கேள்வி கேட்டிருக்கேன், யோசிச்சு பதில் சொல்றேன். இல்லைண்ணா, டேஸ்ட் எல்லாமே சத்தியமாக சூப்பராக இருக்குது. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது, சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரியிலவே நம்ம பண்ணுவோம். ஆமாம். அதுக்கப்புறம் குக்கிங் சேனல் வச்சிருக்கேன், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். சமைக்க தெரியுமான்னு கேட்டேன், நான் என்ன பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வேற லெவலில் நம்ம அண்ணா வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாவோட சேனல்லையும் வந்து vlog எடுத்திருக்காங்க. மறக்காம அவரோட சேனலை போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம அவங்க கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டின் பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வைக்கணும். நல்ல மழை வருதுண்ணா. வந்துருச்சு, மழை வந்துருச்சு. சீரியஸா? ஆமா. பேக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க மழை வர இது ஸ்பீடு பாத்தீங்களா? வாவ், அங்க பாருங்க அப்படியே ஃபோர்ஸா வருது பாருங்க. அது நீ அப்படியே மேல இருந்து அப்படியே. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியுதானு தெரியல. அங்க பாருங்க, அதெல்லாம் அப்படியே மழை தான் அப்படியே வருது பாருங்க, அடிச்சுட்டு வருது. நம்ம நனைஞ்சிருவானா? ஆமா, அங்க எல்லாம் சரியான மழை. அங்க பாருங்க அப்படியே மறைஞ்சிச்சு பாத்தீங்களா? ஓ, ஒரு லக்கு தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு. இப்போ இங்க எங்க கிட்ட வந்துரும் மழை. வந்துச்சு. ஓகேண்ணா, இனி நம்ம வந்து கீழே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாம் எடுத்துருக்கேன்.